Hi friends, welcome back to abitamilyoutuber. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காம abitamilyoutuber சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ் புத்தாண்டு vlog தான் பார்க்க போறீங்க. ஸோ மண்டே ஈவினிங்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதோ கிளாஸ் விட்டுட்டு வரும்போதே வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். ஏன்னா சித்திரக்கனிக்கு வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா பழங்க தான் முக்கியம். அதுலேயும் வந்து மா, பலா, வாழை இதெல்லாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பழம் வாங்கும்போது எல்லாத்தையும் ஒரே நாள் வந்து வாங்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால மண்டேவே ஈவினிங்கே வந்து சில பழம்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நைட்டே வந்து நம்ம எல்லாமே ரெடி பண்ணிடுவோம். டியூஸ்டே மார்னிங் வந்து வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, பூ அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து டியூஸ்டே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தேங்காயிலேருந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அதே மாதிரி சமையலுக்கு வந்து எந்த மாதிரி காயெல்லாம் தேவைப்படுது அப்படிங்கிறத பார்த்து 3 days ஒன்ஸ் வந்து நான் வெஜிடபிள்ஸ் வாங்குவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி அந்த வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து வாஷ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண வேண்டியதான். எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வேணுங்கிற திங்ஸ் எல்லாத்தையுமே வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து வீட்டில் வந்து எடுத்து வைக்கிறது தான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிடலாம். இப்போ எல்லா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கழுவி செப்பரேட்டாக வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணியெல்லாம் வடிஞ்சோடனே நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வேலை பண்ணிட்டாலே வந்து ஒரு பெரிய வேலை முடிஞ்ச மாதிரி ஆகிடும். இது எல்லாமே கொஞ்சம் நேரம் ஈரம் காயறதுக்காக வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே மார்னிங் வந்து எல்லா பெட்ஷீட், பெட் ஸ்ப்ரெட்டு, லாண்ட்ரி எல்லாமே வந்து போட்டு துவைச்சி எல்லாமே காய போட்டேன். அதே மாதிரி ஃப்ளோர் எல்லாமே வந்து ஹவுஸ் ஹெல்ப் வந்து எல்லாமே துடைச்சி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த ஒர்க் முடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சாமி கும்பிட்ற ஒர்க் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். ஸோ பூஜை ரூமில் இருக்க விளக்கு இது எல்லாமே வந்து தனியாக எடுத்துகிட்டு வந்து இது எல்லாத்தையுமே வந்து கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ரூம்லாம் வந்து துடைச்சி விடணும். எங்கள் அத்தை வந்து பார்த்திங்கன்னா மாவெல்லாம் ஆட்டிகிட்ருக்காங்க. அந்த கேப்பில் நான் வந்து ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாகவே வந்து டீப் க்ளீன் பண்ணிட்டேன். வீக்லி ஒன்ஸ் வந்து வைப் பண்ணி விட்டுருவேன். 10 days ஒன்ஸ் ஆர் 15 days ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகவே டீப் க்ளீன் பண்ணிடுவேன். ஸோ இப்போ வந்து பூ, ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணணும். ஒரு தடவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து நான் இப்போ ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து வாஷ் பண்ணி அதையும் வந்து ட்ரை பண்ணுறதுக்கு வச்சாச்சு. பூஜை ரூமும் வந்து தொடச்சாச்சு. டியூஸ்டே நைட்டு வந்து 8 o'clock வந்து நான் வந்து பூஜை ரூம்லாம் ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா இது எல்லாமே செட் பண்ணி முடிக்கிறதுக்கே வந்து உங்களுக்கு 1 hourக்கு மேலே ஆகிடும். அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி ஏன்னா சித்திரக்கனிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து நைட்டே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு ஏர்லி மார்னிங் எந்திரிச்சோடனே நம்ம வந்து சாமி ரூமில் வந்து முகம் முடிப்போம், பழம் எல்லாத்துலேயும். ஸோ அதனால் வந்து பிஃபோராகவே வந்து நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணணும். அதனால் இப்போ எல்லாமே வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ அந்தந்த ஐட்டம்ஸ் எடுத்து செட் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட் வந்து சாமி ஃபோட்டோஸ்லாம் துடைக்கணும். சாமி ஃபோட்டோ துடைக்கும் போது அந்த பொட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கிளாத்தும் ஒரு பிளேட்டும் வச்சுட்டு பொட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வைப் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். ஏன்னா அதே பொட்டோடையே நீங்கள் போட்டு வைப் பண்ணிங்க அப்படின்னா அந்த பொட்டு வந்து சாமி ஃபோட்டோவில் எல்லா கார்னர்லேயும் அந்த டஸ்ட் இருக்கும். அதனால் ஒரு பிளேட் வச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாத் வச்சு நல்லா வைப் பண்ணிக்கலாம். அதேமாதிரி வைப் பண்ணும்போது காலின் ஸ்ப்ரே வந்து லைட்டாக அந்த கிளாத்தில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தொடச்சிங்க அப்படின்னா, ஏன்னா எல்லாமே கண்ணாடி ஃபோட்டோஸ் அப்படிங்கிறதுனால நல்லா உங்களுக்கு பளிச்சுன்னு இருக்கும். ஸோ யூஸ்வலாக வந்து சாமி ஃபோட்டோ வந்து நான் அந்த மாதிரி தான் துடைப்பேன். எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்குமே வந்து சந்தனமும் குங்குமம் வச்சுக்கலாம். இப்போ சந்தனம் வந்து உங்களுக்கு டல் கலராக இருக்குது அப்படின்னா அதில் வந்து ஒரு 1/2 teaspoon மஞ்சளும் மிக்ஸ் பண்ணி கலக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா ப்ரைட்டாக இருக்கும் ஃபோட்டோஸ்க்கெலாம் பொட்டு வைக்கும்போது. ஸோ சின்னதாக தான் நான் பொட்டு வச்சுருக்கேன். சாமி ஃபோட்டோஸ்க்கு பொட்டு வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு விளக்கு, அதுக்கப்புறம் குத்து விளக்கு, கலசம் இது எல்லாத்துக்குமே வந்து மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம். இதுக்குமே நான் சந்தனம், மஞ்சள் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் வந்து உங்களுக்கு விழுகாமல் இருக்கும். கலரும் வந்து நல்லா பிரைட் கலரில் இருக்கும். எந்த பூஜை ஃபெஸ்டிவல் வந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா சாமி ரூம் வந்து நீங்கள் தொடச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒட்டடை எதுவும் இல்லாத மாதிரி மேலேருந்து ஒட்டடை அடித்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே செட் பண்ணி அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் வந்து கலசம் வந்து ரெடி பண்ணணும். ஸோ கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து ஒரு தட்டிலையோ இல்லை ஒரு இலையிலையோ வந்து பச்சரிசி போட்டுட்டு அது மேலே கலச தீர்த்தத்தை வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து மஞ்சள் தடவின தேங்காய்க்கு வந்து 5 போட்டு வைக்கிறேன். எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் சரி நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி கலசம் ரெடி பண்ணி வைக்கிறது ஒரு நல்ல ஒரு விசேஷமான விஷயம். அதனால் நான் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி பண்ணலாம். ஸோ கலசம்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்ததை இந்த மாதிரி பிளேட்டில் வந்து செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறேன்.
ஃப்ரூட்ஸில் வந்து மெயின் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மா, பலா, வாழை. அதுக்கப்புறம் நம்ம சாய்ஸு எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு ரூமில் வந்து நம்ம தூங்கி எந்திரிக்கிறோம் அப்படிங்கும்போது இந்த மாதிரி ஒரே ஒரு தாம்பலத்தில் இந்த மாதிரி வெத்தலை பாக்கு, அப்புறம் மா, பலா, வாழை, அதுக்கப்புறம் அது மேலே கொஞ்சம் காசு அந்த மாதிரி வச்சு நம்ம பெட்ரூமில் பெட் பக்கத்துலேயே வச்சுக்கலாம். ஸோ ஒரு பிளேட் வந்து நாங்கள் பெட்ரூமில் பெட் பக்கத்துலேயே வச்சுப்போம். ஏன்னா மேலே இருக்க ரூமு, அதனால் மேலே முகம் பார்க்கும்போது நம்ம அந்த மாதிரி எந்திரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நேராக பூஜை ரூமில் வந்து பார்த்துக்கலாம். கும்பத்துக்கு முன்னாடி வெத்தலை பாக்கு, அதில் வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்து வச்சிடலாம். கீழேயும் வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி ஒரு சின்ன குடத்தில் வந்து செம்பில் வந்து நான் பச்சரிசி போட்டு வச்சுருக்கேன். மஞ்சள் பிள்ளையார் வச்சு அதுக்கும் குங்குமம் வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உருளியில் வந்து ஃபுல்லாக பூ போட்டு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி எல்லோ ரோஸு, ரெட் ரோஸு, அதுக்கப்புறம் செடியில் பூத்த காசி நந்தியாவட்டம் அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு சாமி பக்கத்தில் வச்சிடலாம். நல்லா ப்ரைட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பும் கொடுக்கும் இந்த மாதிரி போட்டு வைக்கிறதுனால. கும்பம் வைக்கும்போது கும்பத்துக்கு வந்து மாயிலை வந்து வச்சுருங்க. சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மாயிலை கலெக்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து வெத்தலையவே வந்து இந்த மாதிரி தேங்காய் சுற்றி நீங்கள் இதே மாதிரி வச்சுக்கலாம். எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலும் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம வாசல் நிலவுக்கும் பூஜை ரூம் நிலவுக்கும் இந்த மாதிரி மாயிலை தோரணமோ இல்லை மாயிலை இந்த மாதிரி சொருகி வச்சுக்கலாம். இப்போ எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸுமே பக்காவாக பண்ணி வச்சாச்சு. ஒரு சின்ன டம்ளரில் பருப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை, தண்ணி, ஒரு சின்ன சொம்பில் பச்சரிசி இது எல்லாமே போட்டிருக்கேன். மஞ்சள் ஒரு டப்பா, குங்குமம் ஒரு டப்பா அதுவுமே வச்சுருக்கேன் கண்ணாடி பக்கத்தில். ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாகவே நம்ம அரேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லாம் செட் பண்ணிவிட்டு நைட்டே வந்து 2 விளக்கு குத்து விளக்கையும் ஏற்றி வச்சுட்டு பூஜை ரூம் லைட்டை போட்டு விட்டுட்டே நம்ம போயிட்டோம் அப்படின்னா காலையில் எந்திரிச்சு வந்து நம்ம முகம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ வருஷப்பொறுப்பு அன்னைக்கு நீங்கள் காலையில் கண்ணை மூடிட்டே வந்து இந்த மாதிரி பூஜை ரூமில் இந்த மாதிரி காசு, நகை, அதுக்கப்புறம் வந்து கண்ணாடி, பழங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி டே வந்து ரொம்ப நல்லா இருக்கணும்னு சொல்லி நினச்சிட்டு இந்த வருஷமே வந்து நல்லா சிறப்பாக இருக்கணும், நம்ம நிறைய விஷயங்கள் அச்சீவ் பண்ணணும்னு நினச்சிருப்போம், அது எல்லாமே பாசிட்டிவ் அஃப்ரிமேஷன்ஸ்லாம் சொல்லி நல்லா சாமி கும்பிட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் எந்திரிச்சிட்டு நானும் அதை குளித்து ட்ரெஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துடுவோம். இதான் எங்களோட அவுட்ஃபிட் இன்றைக்கி. ஸோ இது ஆல்ரெடி வந்து போன விலாகில் ஷாப்பிங் ஹால் விலாகில் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் இப்போ ரெடி ஆகிட்டாங்க. ஆதவ காலில் ரெடி பண்ணி கீழே கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி பூஜை ரூம் எல்லாத்தையும் பார்த்து சாமி கும்பிட சொன்னேன். அவரும் அதே மாதிரி பண்ணாங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சௌச்சௌ சட்னி வந்து வதக்கிட்டுருக்கேன். சௌச்சௌ சட்னி ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுங்கிறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து காலையிலே வந்து பருப்பு போட்டாங்க, அத்தை போட்டு வச்சுட்டாங்க. அரிசியும் வந்து ஊற வச்சுட்டாங்க. சாம்பாருக்கு வந்து சின்ன வெங்காயம், முருங்கைக்காய், கறி லீஃபில் எடுத்து வச்சாச்சு. புளியும் ஊற வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தயிர் வேலையாக ஊற்றி வச்சுட்டேன். ஸோ காலையில் ஊற்றி வச்சா தான் வந்து உங்களுக்கு கரெக்டாக துவஞ்சிரும். சட்னிக்கு வதக்குனது வந்து ஆறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளேயும் வந்து நம்ம பூஜை ரூமில் வந்து எல்லா சாமி ஃபோட்டோஸ்க்கும் விளக்குக்கு எல்லாத்துக்குமே வந்து பூ போட்டு ரெடி பண்ணிடலாம். ஸோ நைட்டே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து பூ போட்டு அரேஞ்ச் பண்ணால் போதும். ஸோ எல்லா சாமிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக பூ கட் பண்ணி அரேஞ்ச் பண்ணிடலாம். எல்லா சாமிக்கும் மல்லிகைப்பூ வந்து கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ மல்லிகைப்பூக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா ரெட் ரோஸ் சொருகி வச்சோம் அப்படின்னா இன்னும் அழகாக இருக்கும். ஸோ எல்லா ஃபோட்டோஸ்க்கும் வந்து மேலே ரெட் ரோஸும் வச்சுட்ருக்கேன். நம்ம சாமி ஃபோட்டோஸ்க்கெலாம் பூ வைக்கிற மாதிரி கண்டிப்பாக குத்து விளக்கு, சின்ன விளக்கு, எந்த விளக்கு வைக்கிறீங்களோ அந்த விளக்குக்கும் வந்து பூ வச்சுருங்க. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சு ரெடி பண்ணிட்டேன். சின்ன சின்ன சிலைகள்லாம் வச்சுருக்கேன். சிலைங்க பாதத்தில் வந்து உதிரிப்பூ வந்து கொஞ்சம் போட்டுடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம செடியில் பொறிச்ச நந்தியாவட்ட பூ. இப்போ எல்லாருக்குமே வந்து பூ போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஃபுல்லாக பூஜை ரூம் எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. முடிச்சுட்டு இந்த மாதிரி பூஜை ரூம் வந்து நல்லா பூவோடு பார்க்குறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா விளக்கும் ஏற்றி நல்லா ப்ரைட்டாக இருக்கும்போது பார்க்கும்போது நமக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்கும். ஸோ நல்லா திருப்தியாக இருக்கும் சாமி கும்பிட்றதுக்கும். லாஸ்ட் இயர் வந்து தமிழ் நியூ இயர் vlog நான் ஷேர் பண்ணியிருந்திருப்பேன். போன வருஷம் பார்த்திங்கன்னா நம்ம வெளியே போய் அந்தளவுக்கு திங்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியல, பூவெல்லாம் வாங்க முடியல. ஸோ சிம்பிளாக ரெடி பண்ணி அந்த மாதிரி தான் வந்து போன வருஷம் கும்பிட்ருந்தேன். ஸோ இந்த வருஷம் வந்து இன்னும் சுச்சுவேஷன் வந்து கம்ப்ளீட்டாக சரியாகலை. பட் நம்ம வந்து சேஃப்டி மெஷர்ஸோடு வெளியே போய் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து சட்னியும் அரைச்சி ரெடி பண்ணிட்டேன். இப்போ சாமி ரூமுக்கு எல்லாம் செட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அவல் பாயசம் தான் செய்ய போகிறேன். 1 கப் சகப்பவுல் எடுத்து வச்சுருக்கேன்.
ஸோ ஒரு 3 டேபிள் ஸ்பூன் உடைச்ச முந்திரி, 3 டேபிள் ஸ்பூன் திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு அவல் பாயசம் செய்கிறதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பால் 1 லிட்டரை வந்து காய்ச்சிடலாம். பால் காய்ச்சும் போது நல்லா சிம்மில் வச்சு நல்லா திக்காக வந்து காய்ச்சிருங்க. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்த்துறாதீங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். நெய்யில் வந்து முந்திரி திராட்சையை வந்து வறுத்து எடுத்து வச்சிடலாம். முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்து வச்சுட்டு அதே பேனில் வந்து நம்ம அவலை வந்து வறுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்து ரெடி பண்ணி வச்சிடலாம். முந்திரி திராட்சை ரெண்டையுமே வந்து பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேமில் வச்சு வருங்க. கொஞ்சம் பார்க்காம விட்டாலும் நல்லா பிளாக் கலரில் மாறிடும். நல்லா இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலரில் வறுத்து தனியாக ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதே கடாயில் நம்ம இப்போ வந்து அவலை வந்து வறுத்துடலாம். அதுக்கு வந்து 2 டேபிள் ஸ்பூன் கீ ஆட் பண்ணிவிட்டு சிகப்பு அவல் ஆட் பண்ணி நம்ம வறுத்துக்கலாம். இதே மெத்தடில் நீங்கள் வெள்ளை அவல் கூட சேர்த்துக்கலாம். வெள்ளை அவலை விட சிகப்பு அவலில் வந்து சத்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் நான் எனக்கு சிகப்பு அவல் எடுத்திருக்கேன். நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி வறுத்துட்டே இருங்க. இப்போ அவல் வந்து நல்லா வறுத்துட்டேன். அதை ஆஃப் பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 1/2 லிட்டர் பால் வந்து செப்பரேட்டாக காய்ச்சிருக்கேன். ஏன்னா ரிலேட்டிவ் வீட்டுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சேர்த்தி பண்ணிகிட்ருக்கேன். அவல் வந்து நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நமக்கு ஸ்வீட்னஸ்க்கு வந்து வெல்லம் ஆட் பண்ணணும். ஸோ 1 கப் அவல் எடுத்திருக்கேன். அதே அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து லைட்டாக முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மெல்ட் தான் பண்ண போகிறோம். நம்ம பாகு மாதிரியோ அந்த மாதிரிலாம் காய்ச்ச போகிறதில்ல. ஸ்வீட்னஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட்டே வந்து கரெக்டாக இருக்கும் இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் போட்டிங்கன்னா. ஸோ இதை வந்து கேஸில் வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் வந்து இது எல்லாத்தையும் நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ அந்த பாலும் காஞ்சோனும் ரெண்டையும் ஒன்றா சேர்த்திட்டேன். பால் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ அவலை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வைக்க போகிறோம். அவல் வந்து நல்லா சாஃப்டாக உங்களுக்கு குக் ஆகணும். ஸோ கொஞ்சம் நேரம் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே வேக வச்சுருங்க. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஏலக்காய் பவுடர் பண்ணது கொஞ்சமாக நம்ம மேலால் தூவி விட்டுக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. வெல்லமும் பார்த்திங்கன்னா நல்லா உருகிடுச்சு. அவல் வேகிற வரைக்கும் நீங்கள் வந்து வெல்லத்தை வந்து ஆட் பண்ணக்கூடாது. கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டு அவல் எடுத்து நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா சாஃப்டாக குக் ஆகிருக்கா என்னங்கிறது நமக்கு தெரியும். இப்போ எடுத்து செக் பண்ணி பார்த்துடலாம். அவல் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆயிடுச்சு. இப்போ முந்திரி திராட்சையும் வந்து இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வெல்லம் சேர்க்கணும். வெல்லம் சேர்க்கும் போது ஒரு ஃபில்ட்ரு வச்சுட்டு அதுக்கப்புறம் சேருங்க. ஏன்னா வெள்ளத்தில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து ஃபில்டர் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெல்லம் இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே வந்து லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வெல்லம் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விடக்கூடாது. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி, நல்ல ஹெல்த்தியான ரெசிபியும் கூட. ஏன்னா நம்ம ஒயிட் சுகர் சேர்க்குறதில்ல, சிகப்பவுல் சேர்த்துருக்கோம். ஸோ ஃபெஸ்டிவல் டைமில் இந்த மாதிரி ரெசிபி கூட நீங்கள் செய்யலாம். எந்த ஒரு நோம்பி வந்தாலுமே வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ஸ்வீட் செய்யணும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ அவல் பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சாமிக்கு வந்து நம்ம நெய்வேத்தியம் படைச்சிடலாம். சாமிக்கு வந்து இப்போ நெய்வேத்தியம் படைச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து தேங்காய் பழம் உடைச்சு சாமி கும்பிடலாம். எந்த ஸ்வீட் வேணாலும் நீங்கள் செஞ்சு வைக்கலாம். ஸ்வீட் எதுவும் செய்ய முடியலன்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்து பாலும் அதில் வந்து சர்க்கரையும் ஆட் பண்ணி நீங்கள் சாமிக்கு வந்து நெய்வேத்தியமாக படைக்கலாம். ஸோ இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எல்லோரும் சேர்ந்து வந்து சாமி கும்பிட போகிறோம். சூடம் வச்சதெல்லாம் வந்து ஆதவ எடுத்துகிட்டு ஓடிட்டாங்க. எந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் விடாமல் அந்த விஷயத்த மனசில் நினச்சிட்டே இருக்கும்போது, ரிப்பீட்டடாக மனசில் அந்த விஷயத்த நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, அப்படி ஆயிடுச்சு, அந்த மாதிரி நெகட்டிவாக நீங்கள் நினைக்க நிறைய நெகட்டிவிட்டி தான் நமக்கு வரும். ஸோ நெகட்டிவான விஷயத்த கூட நீங்கள் பாசிட்டிவாக மாற்றி நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் நடக்கும். ஸோ சாமி கும்பிடும்போது இல்லை சும்மா இருக்கும்போது எல்லா டைமே வந்து உங்களுக்கு எந்த விஷயம் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்த மனசில் வந்து நினச்சிக்கிட்டே இருங்க. ஏன்னா நம்ம தாட்ஸுக்கு வந்து அவ்வளோ பவர் இருக்குது. நம்ம நினச்சா கண்டிப்பாக அது நடக்கும். ஸோ நம்ம நல்லது நினைக்கும் போது கண்டிப்பாக நமக்கு நல்லது நடக்கும். ஸோ எப்போவுமே வந்து நல்லது நினச்சிட்டே இருங்க. இந்த தமிழ் புத்தாண்டு அன்றைக்கி இந்த நல்ல விஷயத்த உங்க கூட ஷேர் பண்ணதில் எனக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ எல்லாருமே வந்து தேங்காய் உடைச்சு இப்போ சாமி கும்பிட போகிறோம். மாதிரி சாமி கும்பிட்டீங்க, என்ன ஸ்வீட் செஞ்சீங்க எல்லாமே என் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி என்ன விஷயம் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணணும் அந்த மாதிரி ஏதாவது நினச்சிருந்தீங்கன்னா அந்த விஷயத்தையும் என் கூட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்டில்.
எல்லோரும் சேர்ந்து ஒன்றா சாமி கும்பிட்றதே வந்து ஒரு நல்ல சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஃபெஸ்டிவல் டைமில் தான் எல்லாருமே வந்து இந்த மாதிரி வீடே வந்து ஒரு ஃபெஸ்டிவ் மோடுக்கு வந்துடும். எல்லோரும் ஒன்றா கிளம்பி ஒன்றா வந்து பூஜை ரூமில் நின்று சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் பிரசாதம் சாப்பிட்டு அந்த டேவே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹாப்பியாகவும் பாசிட்டிவாகவும் இருக்கும். ஸோ இப்போ எல்லாருமே வந்து சாமி கும்பிட போகிறோம். நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே யோசிச்சுட்டு ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ரொம்ப ரிலாக்ஸாக ஒர்க் பண்ண முடியும். இன்றைக்கி என்ன மெனு, என்ன சமைக்கணும், என்ன பிரசாதம் பண்ணணும் எல்லாமே வந்து பிஃபோர் டேவே வந்து நம்ம ரெடி பண்ணி யோசிச்சு வச்சிடணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கு வேணுங்கிற திங்ஸையும் நம்ம வந்து ஒன் டே பிஃபோராகவே வந்து எல்லாமே வாங்கி வச்சு பண்ணங்காட்டி இப்போ மார்னிங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ரிலாக்ஸாக வந்து பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம். ஊர்லேருந்து என் தங்கச்சி சஷ்டிக்காவும் வந்திருக்காங்க. அவங்களும் லீவுக்கு இங்கே தான் இருக்காங்க. சாமி கும்பிட்றது எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்குறதும் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ எந்த விசேஷமாக இருந்தாலும் எங்கள் அத்தை மாமா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவோம். அதே மாதிரி என் ஹஸ்பண்ட்டையும் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்குவேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட விழுந்து காசு வாங்கினாலும் எல்லா காசையும் ஆதோ வந்து வாங்கி வச்சுட்டாங்க. சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து பிரசாதம் சாப்பிட்டுட்ருக்கோம். எனக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்றைக்கி அவுள் பாயசம் தான். ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை ஊற்றணும். நல்லா டேஸ்டியாக இருந்துச்சு இந்த அவுள் பாயசம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ லன்ச் ஒர்க்கும் சைடில் பண்ணிகிட்ருக்கேன். லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி முருங்கைக்காய் சாம்பார் வச்சாச்சு, பீக்கங்காய் பொரியல், அத்தை வந்து மாங்காய் பச்சடி பண்ணாங்க. நியூ இயர் அன்றைக்கி மாங்காய் பச்சடி பண்ணுறது ரொம்ப நல்லது. அதை வந்து பார்த்திங்கன்னா விளாண்டுட்ருக்காங்க பசில்ஸ் வச்சு. இப்போ லஞ்ச் ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக முடிஞ்சாச்சு. சமைச்சது எல்லாமே எடுத்து டேபிளில் தொடச்சி டேபிளில் வந்து நீட்டாக எடுத்து வச்சிட்றேன். எந்த ஃபெஸ்டிவல் வந்தாலுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்றது வாழை இலையில் சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் வாழை இலையில் சாப்பிட்ற ஃபுட்டும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கிச்சனில் வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் அடுக்க வேண்டியது இருந்துச்சு. அதையும் அந்தந்த பிளேஸில் எடுத்து அடுக்கி வச்சிட்ருக்கேன். ஹவுஸ் ஹெல்ப் வந்து எல்லாம் பாத்திரம்லாம் கழுவி கொடுத்து வீடெல்லாம் கூட்டி கொடுத்துட்டு போயிட்டாங்க. எவ்வளோ ஒர்க் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் ஃபுல்லாக அந்தந்த இடத்துல அந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கிட்டு ஃபுல்லாக நீட்டாக பார்த்தா தான் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். அதனால் கையோடு வந்து அந்த ஒர்க்கையும் வந்து நான் பண்ணி முடிச்சிருவேன். எல்லா திங்ஸையும் இப்போ அந்தந்த பிளேஸில் எடுத்து அரேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ வந்து கிச்சன் கவுண்டர் டாப் பாருங்கள் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. டெய்லி ஆஃப்டர்நூன் வந்து சேம் இதே மாதிரி வந்து ரெகுலராக வந்து செட் பண்ணிடுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து பெருசாக எதுவும் குக் பண்ண மாட்டோம். சின்ன சின்ன ஒர்க் பண்ணும்போது கையோட பாத்திரத்தையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுருவோம். இப்போ ஃபுல் கவுண்டர் டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா க்ளீனாக நீட்டாக இருக்குது. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 1 o'clock ஆயிடுச்சு. ஆதோவுக்கும் லஞ்ச் ஊட்டி விட்டுட்டு நாங்களும் வந்து லஞ்ச் சாப்பிட்ணும். ஆதவும் வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு விளாண்டுருக்காங்க. சைடில் வந்து வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க 2 கோயிலுக்குமே வந்து நாங்கள் போயிட்டு வந்துட்டோம். அதே மாதிரி இந்த மாதிரி நோம்பி விசேஷம் எது வந்தாலுமே வந்து அன்றைக்கி உப்பு மஞ்சத்தூள் வாங்குறது ரொம்ப நல்லது. ஸோ உப்பு மஞ்சத்தூள் 2மே வாங்கிட்டு வந்து பூஜை ரூம்லேயும் வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ எல்லா செடிக்கும் வந்து தண்ணி ஊற்ற போகிறேன். காலையிலேருந்து கொஞ்சம் பிஸியாக இருந்தனால மார்னிங் இன்றைக்கி செடிக்கெலாம் தண்ணி அடிக்கல. ஸோ இப்போ தான் வந்து செடிக்கெலாம் தண்ணி அடிச்சிட்ருக்கேன். சம்மர் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ ஒரு நாள் நம்ம அடிக்காமல் விட்டாலுமே வந்து செடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வாடின மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால் இப்போ செடிக்கும் வந்து தண்ணி அடிச்சிட்றேன். ஸோ செடிக்கெல்லாம் வந்து தண்ணி அடிச்சுட்டு இன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்கன்னா புக்ஸ் எல்லாம் வந்து பிரிண்டிங் கொடுத்துருக்கேன். இப்போ அதை வாங்கிட்டு வரணும். அதே மாதிரி எடிட்டிங் ஒர்க்கும் இருக்குது. வெனஸ்டே வந்து நல்லா vlog போட முடியல, அதனால் தேர்ஸ்டே வந்து இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ஸோ நிறைய பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க ஏன் vlog போடல அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் ஒர்க்கில் பிஸியாக இருந்தனால என்னால் வந்து vlog போட முடியல. ஸோ தேர்ஸ்டே அப்லோட் பண்ணோம் அப்படிங்கிறனால பிஃபோர் டே வந்து எடிட்டிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ லஞ்ச் சாப்பிட்லாம். நானே ஹஸ்பண்ட் சஷ்டிகா எல்லோரும் சேர்ந்து இப்போ வந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம். இந்த மாதிரி தான் எங்களோட தமிழ் புத்தாண்டு செலிப்ரேஷன் இருந்துச்சு. நீங்கள் எல்லோரும் எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ணிங்க என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அதே மாதிரி இந்த vlog பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா மறக்காமல் அபி தமிழ் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அபி தமிழ் யூடியூப் சேனல் சார்பாக எல்லாத்துக்குமே வந்து இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.